தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் தெரியுங்களா? பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இறந்தனால தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் அப்படின்னு. ஆனால் அதில் என்ன வரலாறு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நரகாசுரன் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வராக அவதாரமான விஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவங்க தாங்க நரகாசுரன். அவர் வந்துட்டு சாகா வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட வரம் கேட்குறாரு. ஆனால் பிரம்மா வந்துட்டு பிறந்த ஒரு மனிதன் கண்டிப்பாக இறந்தே ஆகணும், அதனால நீ வேற வரம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால வேற வரம், அதாவது தன்னுடைய தாயினுடைய கையிலால தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாரு. ஏன்னா ஒரு பெத்த தாய் வந்துட்டு ஒரு மகனை கொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா, அதை நினச்சிக்கிட்டு இவர் வந்துட்டு இந்த வரத்தை கேட்குறாரு. வரத்தை வாங்கிட்டு தேவர்களையும் மனிதர்களையும் எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. தேவர் அதை பார்த்த கிருஷ்ணரும் அவங்களோட மனைவி சத்யபாமாவும் அவரை வந்துட்டு வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க. கிருஷ்ணர் கூடவே சத்யபாமாவும் போருக்கு வர்றாங்க. அங்கே வந்து 2 பேருமே போர் புரியுறாங்க. போரில் மயக்கம் போடுறது போல கிருஷ்ணர் நடிக்கிறாரு. இதை பார்த்த சத்யபாமாவுக்கு கோபம் வந்து நரகாசுரனை அழிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், தன் தாயின் கையில தான் சாகணும் அப்படின்னு வரம் வாங்கிட்டு வந்த நரகாசுரனை எப்படி கிருஷ்ணருடைய மனைவி அழிச்சாங்க அப்படின்னு. அதாவது நரகாசுரனுடைய பெற்றோர்கள் தான் அடுத்த அவதாரத்துல கிருஷ்ணராவும் சத்யபாமாவும் பிறந்திருக்காங்க. அதனாலதான் இவங்களால அவங்கள அழிக்க முடிஞ்சது. இந்த நாள தாங்க இப்ப வரைக்கும் தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்காங்க.